சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே தற்பொழுது 2 நாட்களாக மிகப்பெரிய அளவில் பிரச்சனை சூழ்ந்துள்ள நிலையில் இரவு முழுவதும் பதற்றங்கள் எல்லையோர பகுதியில் நிகழ்ந்து வருகிறது. ஆனால் தமிழகத்தில் இருந்துதான் இலங்கைக்கு தப்பிச் சென்றார்கள் 4 பயங்கரவாதிகள். இன்னமும் 40 பயங்கரவாதிகள் தமிழகத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள். திமுக அதிகாரத்தை பயன்படுத்திதான் இவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும், திமுக இந்த பயங்கரவாதிகளை வைத்துக்கூட அரசியல் செய்யுமா, இந்திய தேசிய துரோகத்திற்கு செய்யக்கூடிய வகையில் திமுக ஈடுபட்டால் அதனை உடனே கண்டறிந்த உள்துறை அமைச்சகம் திமுகவின் கட்சியவே கலைக்க வேண்டும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்னால் கைது செய்யப்பட்ட போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் கூட திமுகவின் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்தான். இவரை கடைசி நேரத்தில், அதாவது வடமாநிலத்தில் தடுப்பு பிரிவு அதிகாரிகள், போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்ய போது மட்டும்தான் துரைமுருகன் அவர்களால் திமுகவிற்கும் ஜாபர் சாதிக்கிற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்பதை வெளியிட்டார். அதற்கு முன்னால் ஏன் துரைமுருகன் வெளியிடவில்லை? அவரை பற்றி தமிழக காவல்துறையிடம் டெல்லி காவல்துறை அதிகாரிகளும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் கேட்டறிந்த பொழுது கைவிரித்த துரைமுருகன் கைது செய்யப்பட்ட பிறகு மட்டும் ஏன் கூற வேண்டும்? ஜாபர் சாதிக்கிற்கும் உதயநிதிக்கும் இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பின் காரணமாகத்தான் துரைமுருகன் கைவிரித்தார். உதயநிதிக்கு ஏதேனும் சிக்கல் வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் கடைசி நேரத்தில் கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார் ஜாபர் சாதிக். தற்பொழுது பயங்கரவாதிகள் தாக்குதலிலும் இதேபோல் நிலைமைதான் ஏற்பட்டுள்ளது. முஸ்லிம்களுக்கு ஆதரவாக ஸ்டாலின் அவர்கள் செயல்படுவது சரிதான், அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு யார் நல்லவர் யார் கெட்டவர், அனைவரையும் நம்பக்கூடியவர் திமுக அரசு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்னால் பல்வேறு மோசடித்தனத்தை தனது அரசியல் ஆதாயத்திற்காக செய்தவர்தான். தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊடுருவல், பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தமிழகத்தில் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவப்பட்டு வருகிறது. அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை வைத்து கட்சி நடத்தினால் நிச்சயம் கட்சியவே கலைக்க வேண்டும். இது நிச்சயம் நடக்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் தேச துரோகிதான். தமிழகத்தில் நிச்சயமாக ஊடுருவில் இருப்பதாக சமூக வலைதளங்களில் மட்டுமல்ல, இந்திய துணை இராணுவம் குவிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறது. உதயநிதி சம்பந்தப்பட்டால் என்ன தண்டனை